வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, இன்றைய பற்றிமன்ற நிகழ்ச்சியில் முதியோர்கள் அறிவியலை பற்றி அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியில் பேச்சு தொடர்கிறது. மிக சிறப்பாக பெரியவர்கள் எவ்வளவு தூரம் அறிவியலை அறிந்திருக்கிறார்கள் என்று மிக ஆதாரங்களோடு பல செய்திகளை ரேவதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிக்குதா அப்படின்னு அசோகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன நினைச்சுனுக்கிற நீ? பெரியவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுனுக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை, பெரியவங்க இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு பல செய்தி அப்ப சொல்றாங்க. செல்போனை பத்தி, ஏன்னா உண்மையிலே நம்ம நினைக்கிற அளவுக்கு செல் ஆக்கத்தை விட அழிவுக்கு தான் அதிகமா பயன்படுது அப்படின்றது மறுக்க முடியாது. தேவை என்ற காரணத்துக்காக அதை நம்ம கொண்டாடக்கூடிய அளவுல இருந்தாலும் கூட அவங்க சொன்ன அந்த செய்திகளை நாம் பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். வெந்தயம்லாம் சாப்பிட்ட கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் கிடையாது அப்படின்வாங்க. இப்போ சுக்குன்றது நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா அது எவ்வளவு வியாதிகளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிறைவா சொல்லும்போது, மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாலே ஒரு ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிற அளவுக்கு மனித சக்தி வளர்ந்துருக்குது. அதுக்கு வழிகாட்டினவங்க பெரியவங்க தானே, அவங்களுக்கு எப்படி நீங்க அறிவியல் தெரியாதுன்னு சொல்லுவீங்க? அதனால அப்படிலாம் சொல்ல வேணாம். பெரியவங்களை பாராட்ட வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா வீட்டுல எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறாங்க இன்னைக்கு? அப்படிலாம் ஒழுங்கா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஏன் முதியோர் இல்லங்கள்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு. அப்பா அம்மா உழைப்புல நல்லா சம்பாதிக்கிறான், படிச்சுட்டு ஆளாகி வெளிநாட்டுக்கு போயிடுறான், மறந்து போயிடுறான். நான் ஒரு பழைய கவிதை ஒண்ணு படிச்சேன். கிராமத்துல இருக்கிற ஒரு பெற்றோர்கள் வெளிநாட்டுல இருக்கிற தன் மகனுக்கு சொல்ற மாதிரி ஒரு கவிதை. மகனே, நீ பிறந்த அன்று தோட்டத்தில் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் வியர்வையில் நீ விளைந்தாய், நாங்கள் ஊற்றிய நீரில் தென்னை மரம் வளர்ந்தது. எப்போதும் அது எங்களுக்கு காற்றை கொடுக்கிறது, ஆதரவாக இருக்கிறது. எப்போதாவது ஒரு முறைதான் எங்கள் நினைவோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். ஈமொயிலில் சம்பாதிக்கக்கூடிய நீ ஈமொயிலில் மூழ்கி இருக்கும் போது எங்கள் மீது ஈமொய்த்த செய்தி உனக்கு வரும். நீ வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தென்னை ஓலை எங்களுக்கு கடைசி மஞ்சமாகும் என்று மிக ஆழமாக ஒரு வருத்தத்தோடு அந்த கவிதையை ஒருவர் பதிவு செய்திருந்தார். வாழ்க்கை நடைமுறை அப்படிதான் இருக்குது. எத்தனை பேர் பெரியவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது என்ற ஆதங்கத்தை மிக அழகாக ரேவதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையோடு, இல்ல என்ன பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு, தெரியல அப்படின்றதான் உண்மை அப்படின்னு பேசுவதற்காக கடலூர் கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூரியினுடைய உதவி தமிழ்துறை பேராசிரியர் தேவசன் அவர்களை அன்பு பாராட்டி. என்னை இறைவன் நன்றாக படைத்தான், தன்னை நன்றாக தமிழ்படுத்துமாறு. இப்பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி துறைத்தலைவர் அவர்களுக்கும், இதனை வழி நடத்துகின்ற கவிதா பேராசிரியர் அவர்களுக்கும், அடுத்ததாக எம் எதிரணியாக பேசிய முனைவர் அரங்க முருகையன் அவர்களுக்கும், முனைவர் ரேவதி அவர்களுக்கும், என் அணி சார்பாக பேசிய முனைவர் அசோகன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியவர்கள் இக்காலகட்டத்தில், அதாவது அவர நடுவர் சொன்னது போல, கழிவறை இல்லாவிட்டாலும் அனைவருக்கையும் கைபேசி இருக்கின்றது, எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோம் தலைப்பதுதான். அந்த விதத்துல கைபேசி என்பது எதற்காக? உண்மையிலே இந்த கல்லூரியை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. என்னன்னா, மணக்குள விநாயகர் கல்லூரி.
நமக்கு அதுலயே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை என்ன திருவிளையாடலாம் சாதாரணமா கிடையாது. திருவிளையாடல் நமது விநாயகர் என்ன செய்யறாரு, அப்பா அம்மாவே சுத்தி வந்துட்டாரு. அது மாதிரி ஆனா மயில் ஏறி சுத்துன்னு சுத்துறாரு, சீக்கிரம் வர முடியல, பழத்தை வாங்க முடியல, ஞான பழத்தை. மூசுதான், எலிதான் அவருக்கு வாகனம். அந்த மாதிரி அந்த எலியை வச்சு நம்ம உலகத்தையே கையில வச்சுக்கலாமே. பெரியவங்க ஏன் லோலோன்னு அலையிறாங்க? வேண்டாம். பாரதி சொல்றான், காசி நகர்ப்புலவர் பேசும் மொழிதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்தோம். 40 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் பாரதி, சொல்லிட்டான். புதுசா கருவி, அதாவது கேட்பதற்குன்னு தான் சொன்னான். ஆனா இன்னைக்கு நம்ம தேவசேனா அவர்கள் விநாயகர் எலிய வச்சதுனால்தான் மவுஸ்ன்றாங்களோ கம்ப்யூட்டருக்கு. என்னங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்களே, மவுஸ்னா அதை வச்சுதான் சொன்னாங்களோ? அதுதான் அப்ப நம்ம மவுஸ், கம்ப்யூட்டர்ல மவுஸ், அதுதான் சொல்ல வரேன் நான். அதை சொல்லாம அதை மத்தவங்களுக்கு விட்டுட்டேன் நானு. அந்த மவுஸ் அப்படிங்கறது இந்த கம்ப்யூட்டர் மூலமே உலகத்தை கையில அடக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்ல வரேங்க. மவுஸ் அப்படிங்கறத விநாயகர் பயன்படுத்துது போல இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம அனைத்தையும் பெறலாம். அந்த அளவுக்கு அனைத்துமே அறிவியல் ரீதியாக வளர்ந்து விட்டன. அம்மையார் சொன்னாங்க, அதாவது நம்ம கோயில் கட்டி இருக்கிறாங்க, இது நடத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கோயில்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் எத்தனையோ. அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன செய்யல நம்முடைய பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எதற்காக செய்கின்றோம் என்ற காரணத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை. நாம் எதற்காக கோயில், எதற்காக கலசம் வைத்திருக்கின்றோம், நாம் எதற்காக கோயிலுக்கு செல்கின்றோம், அது எல்லாமே தேவசேனா அவங்கதான் சொன்னாங்க. ரேவதி பேசும்போது சொன்னாங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் கலசத்துல ஏன் விதை நெல்களை எல்லாம் விதைகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல ஒரு பஞ்சம் பிழைக்க வரும்போது அதை எடுத்து நம்ம விதை நல்லா பயன்படுத்தலாமே அப்படின்றத சொல்றதுனாலதானே கலசத்தை உச்சியில வச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறது. ஆனா அதுதான் சொல்ல வர. அதாவது அடுத்து சொன்னாங்க சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்கு. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எதற்காக இன்னைக்கு நம்ம கத்ததுன்னு சொன்னா ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது அத்தனையுமே நம்ம பெரியவங்க இதெல்லாம் ஏன் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு பெரியவங்க சொன்னாங்க, இது எனக்கு தெரியாது, ஆனா அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்வதில்லை. இப்ப நம்ம சொல்லிக்கிறோம் எல்லாத்தையும். ஏன் காரணம் என்னன்னா, அதாவது இப்ப எல்லாமே முழுகி போச்சு, இதுக்கு மேல மறுபடியும் மீட்டு எடுக்கணும்ன்ற நிலையில நம்ம நிக்கிறோம். அதுக்குதான் சொல்ல வரேன். அதாவது அடுத்து சொன்னாங்க, இவங்க இந்த தெய்வத்தான் ஆகாதீனம் முயற்சிதான் மெய் வெறுத்த கூலி தரம். எதுவா இருந்தாலும் விதிப்படி நடக்கும். ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, வெளியில போனா போக கூடாது, அஷ்டமி வருது நவமி வருதுன்னு பார்த்து நம்ம பாதிக்கு மேல முடங்கிட்டோம். அதுதான் அன்னைக்கே திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, விதியையும் மதியால் வெல்லலாம். இன்னொருத்தவங்க சொல்லுங்க, நாளென் செய்யும் கோலென் செய்யும்ன்றாங்க. நீ அஷ்டமி பார்க்காத, நவமி பார்க்காத, எதையுமே பார்க்காத, ராககாலம் பார்க்காத, எதையுமே பார்க்காத, அதை மாதிரி பார்த்துதான் இன்றைக்கு நம்ம பெரியவர்கள் பார்த்தா சொல்லிதான் இன்னைக்கு நம்ம முடங்கி கிடக்குறோம். நீ எதையெல்லாம் கண்டாயோ அத்தனையும் நீ எதுல இது பண்ண, கம்ப்யூட்டர்ல, அதாவது கணினி பொருளை ஏத்துங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது நம்ம இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம நாட்டுல எதுக்காக நம்ம பார்த்தோம்னா, நம்ம வறுமையில இருந்தோம், கஷ்டப்படுறோம், நீ வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் சொல்லி நம்முடைய இதெல்லாம் விட்டுட்டு அப்ப சார் அங்க போயிட்டாங்களே, அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப பணத்துக்கு முதன்மை கொடுத்துட்டோம். நம்ம அதையும் பார்க்கணும். அதே பழம்பெருமை பேசிக்கிட்டே இருந்தா புதுசு நம்ம உள்ள வராது. பழசையே திரும்ப கோயில் கட்டினாங்கன்னு சொல்றாங்க, எது செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலசத்தை வச்சுன்றாங்க, யோக முறையில எல்லாத்தையும் செஞ்சாங்க. அத்தனை பேருமே போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை மக்களுமே யோகா பண்றாங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் தெரியுமானா கிடையாது. அது ஏன் தெரியாது காரணம் என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற பெரியோர்கள் அடுத்த தலைமுறையிடம் அமர்ந்து இது இதற்காக தான் செய்ய வேண்டும் என்று பேசவில்லை. அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு கொரோனா காலமா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி முறையே எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன்ல வந்துடும், வீட்டுல இருந்தே படிக்கலாம். இப்ப இந்த அறிவியல் ரீதியா வீட்டிலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, ஐயோ வீட்டிலே படிக்க போறானா, என்னால சீரியலே பார்க்க முடியாது. இப்போ பெரியவர்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, எல்லா அறிவுகளும் இருந்திருந்தாலும்
அவங்க என்ன செய்ய முடியலன்னா அந்த அடிமைத்தனத்துக்கு அந்த எப்பயும் எழுந்திருக்கணும், குளிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு அதுக்குமே பழக்கப்பட்டு விட்டார்களே தவிர அவர்கள் தங்களை இக்கால சூழலுக்கேற்ற மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. இன்னைக்கு புதுசு புதுசா ஆப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய வந்திருக்குன்றாங்க. இப்ப வந்து யூடியூப்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எத்தனை பேருக்கு அத்தனையும் தெரியும்? அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்குமா? இல்ல. ஒரு சிலர் கேட்டா எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற நிக்கிறாங்க. இன்னும் எப்படி வந்து ஒரு அறிவொளி இயக்கம் வரணுமோ அதே போலவே பெரியோர்களும் இது அந்த ஸ்மார்ட் போனை எப்படி கையாளுவது என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இததான் வந்து கண்ணதாசன் சொல்லும் போது மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாதிருப்பது நான் வனவிலங்கு அல்லன்றான் கண்ணதாசன். அதாவது உலகம் எப்படி மாறுதோ அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், அவன்தான் மனிதனாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து சாதாரண ஒரு விலங்குக்கு சமம் அப்படின்னு சொல்றான். அதனால வந்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே உலகமே கையில், அதாவது உள்ளங்கையில் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செல்போன் நம்ம கையில இருக்கு. அதை வைத்துக்கொண்டு, அதாவது எனக்கு என் பையன் இப்போ அந்த இன்னும் வந்து என்னுடைய மகனே இல்ல, எனக்கு மகனே செய்ய மாட்டான், மகள் செய்ய மாட்டா, அவ வெளிநாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா தன்னுடைய கையிலே வந்து உலகமே இருப்பதை மறந்து விட்டு பேசுகின்றோம். அந்த உள்ளங்கையில அந்த போனை வச்சுட்டு டாக்டர்கிட்ட போகணுமா, ஆட்டோ போகணுமா, எதுவா இருந்தாலும் போன் பண்ணி பேசி வர வச்சு போறதுக்கு இன்னும் ரெடியா இல்ல, எனக்கு பையன் செய்யல, இது பண்ணல அப்படிங்கிற அளவுலதான் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. பெரியவர்கள், மக்கள் கிடையாது, சாரி, பெரியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் அந்த எதிர்பார்ப்பானது, ஏன்னா இப்படி அந்த பரம்பரையா இப்படிதான் வர வேண்டும் என்ற அந்த பழக்க வழக்கம் வந்து அப்படி அடிபட்டு போச்சு. அப்ப இன்னைக்கு உள்ளங்கை நெல்லிக்கண்ணு சொன்னது போல இன்னைக்கு நம்ம கையிலே வந்து என்ன இருக்குன்னா செல்போன் இருக்கு. அப்ப அதை வைத்துக்கொண்டு இதுவே நமக்கு தன்னம்பிக்கை கூடியதாக இருக்கின்றது. அது தெரியாமல் நம்ம எங்கெங்கோ அலைகின்றோம், எங்கெங்கோ அலைகின்றாய் வருது. அத போல நம்ம கையில் வைத்துக்கொண்டு அது தெரியாமல் நாம் எங்கெங்கோ எதற்கோ அலைகின்றோம். நம்முடைய அருமை தெரியாமல், நம்முடைய கைபேசியினுடைய அருமை தெரியாமல் இருக்கின்றோம். பெரியவர்கள் இன்னும் அந்த அருமை தெரியாமல் இருக்கின்றார்கள் என்பதை கூறி, பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழசையே பேசிட்டு இருந்தா நம்ம மறுபடியும் மேல, அதாவது தமிழர்கள் முன்னேற முடியாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நன்னூலார் நூற்பாப்படி என்னெல்லாம் பழம்பெருமையே பேசிட்டு இருக்கவானா, இன்னைக்கு புதுசா என்ன இருக்கோ அந்த அப்டேட்டுக்கு நம்ம வரணும் அப்படிங்கறதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய சாராம்சம். அந்த இன்றைய நிலைமைக்கு அவர்கள் மனமும் மாற வேண்டும், அவங்க இதுவும் வர வேண்டும். அறிவியல் ரீதியாக என்னென்ன புதிய கண்டுபிடிப்பு அதையும் அவர்கள் ஏற்றுக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நாமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக தேவசேனா அவர்கள் பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். உள்ளங்கையில் உலகன்ற மாதிரி செல்போன் ஒண்ணு போதுமே, நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதையுமே கையில வச்சுக்கிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞானத்தங்கமே, அது அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமேன்னு கண்ணதாசன் ஒரு திரைப்பாட்டுல சொன்ன மாதிரி முயற்சி இல்லாம நம்ம இருக்கிறோம். தேவையில்லாம ராகு காலம், யமகண்டம், ஜோதிடம், குறி சொல்றது, இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிற நமக்கு அறிவியல் மேல ஒரு நம்பிக்கை வரலையே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை பயத்து விடும், தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவ பேராசான் சொன்னாரு. நீங்க அந்த முயற்சியை ஏன் வந்து எடுக்க மாட்டேன்றீங்க? எத்தனை காலம்தான் நம்ம பழசையே நம்ம பேசிட்டு இருக்கிறது? புதிய தொழில்நுட்பத்துக்கு என்னைக்கு நம்ம வர்றது? இன்னைக்கு ஆன்லைன்ல கூட பாத்தீங்கன்னா கல்வி திட்டம் வந்து போச்சு. ஆன்லைன்ல படிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு பட்டிமன்றம் போடணும், அது வேணாம். ஆனா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நினைக்கிற இடத்துல எல்லாமே நடக்குது. இப்ப பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு சூழல்ல வந்து ஆன்லைன் எவ்வளவு தூரம் நம்ம கை கொடுத்தது. அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பம் தானே இதையெல்லாம் கொண்டு போய் மாணவர்களை ஒருங்கிணைக்குது, அப்பா அம்மாவுக்கும் வேலை கொடுக்குது, டெஸ்ட் வைக்குது, அதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து போச்சு. என்ன நீங்க தெரியாம இருக்கிறீங்களே, பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். நேயர்களே, இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பகுதியான நடுவரின் தீர்ப்பை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நன்றி. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு,
நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.